கலித்தொகையினுடைய 18வது பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உலகம் முழுக்க இருக்கிற நண்பர்கள் தினந்தோறும் என்னுடைய அந்த வலைவொலியில் என்னுடைய உரையை மிக கேட்டு பாராட்டி வருவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர் கவிதாசன் சொல்வது போல உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம், நல்ல நட்பில்லாமல் உயிர் வாழ முடியாது என்பதற்கு இணைய சொல்லக்கூடிய நல்ல நட்பாக இருக்கக்கூடிய ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கலித்தொகையில் 18வது பாடலில் ஒரு சிறிய கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பெண் வசித்து வருகிறாள். அவள் மிகவும் அழகானவள், மலர்ந்த மல்லிகை போன்ற மென்மையானவள் தோற்றம், கண்ணில் கருணையும் மனதில் நாணமும் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவள் மனம் ஒரு இளைஞரிடம் ஈர்க்கப்பட்டது. அந்த இளைஞன் வீரமும் பாசமும் நிறைந்த இருவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் நேசித்து வருகின்றனர். அவர்கள் ஒவ்வொரு மாலையும் பசுமை நிறைந்த நெல் காடுகளில் சந்தித்து தன்னுடைய காதலை வெளியில் சொல்ல முடியாத கிராமத்தின் பழக்க வழக்கங்களுக்கு பெற்றோரின் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த இருவர் மனமும் ஒரு மென்மையான ஒரு இருக்கிறது. ஒரு முறை பெண்ணின் தோழி அவரிடம் கேட்டால், நீ இப்படி அமைதியாக இருப்பது ஏன்? அவன் வரவில்லை என்று கவலைப்படுகிறாயா என்று அந்த தோழி கேட்கிறாள். அப்போது அந்த பெண் தன் மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாள். அவன் நினைவு என் இதயத்தின் நிழலாய் நிற்கிறது. அவன் நினைவு என் இதயத்தில் நிழலாய் நிற்கிறது. அவன் வரவில்லை என்றாலும் அவன் உருவம் என் கண்களில் நிற்கிறது. என் உயிர் அவன் நினைவில் மூழ்கி இருக்கிறது என்று அந்த பெண் சொல்கிறார். அவள் தோழிக்கு சொன்ன அந்த சொற்களின் காதலின் ஆழம் அவருக்கு நேரடியாக தோழிக்கு புரிகிறது. நேரடியாக சந்திக்க முடியாத காதல், அதனால் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் பாசம். அந்த இரவில் பெண் தன் மனதில் நினைக்கிறாள், அவன் வராவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் என்னை நினைத்திருக்கட்டும் என்று அவள் மென்மையாக அந்த காதலை வளர்த்து வருகிறார். இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கிறதா? பாலை திணை கொண்ட பாடல். அரும்பொருள் வேட்கையின் உள்ளம் துறப்ப பிரிந்து உரை சூழா ஐய விரும்பி நீ என் தோல் எழுதிய தொய்யிலும் யாழ நின் மைம்படை மார்பில் சுணங்கும் நினைத்தும் கான் சென்றோர் முகற்பர் பெரும் பொருளும் கிடவாது ஒளிந்தவர் எல்லாரும் உண்ணாது செல்லார் இளமையும் காமமும் ஓரங்கு பெற்றார் வளமை விளைத்தக்க உண்டோ உளநாள் ஓரே கை தம்முன் அகலி ஓரே நின் என்று அந்த பாடலை தொடங்குகிற அந்த பாடல். அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, ஒன்றாதிருத்து மறினும் என்னும் சூத்திரத்தில் நாளது சின்னையும் நிலைமையும் தருமும் தாளன் பக்கும் தகுதியும் மின்னையும் இழிவு முடைமை துளர்ச்சி மண்பின தகலும் மகிழ்ச்சியும் தருமையும் என கூறி எட்டினையும் தலைவன் கூற கேட்ட தோழி அவற்றை நிகழ்ந்தது கூறி நிலைத்தினையே என்னும் விதியார்க்கு கூறி செலவிலங்குறித்து என்று அவள் சொல்கிறார். நீ வரவில்லை என்பதை அவள் தன்னுடைய உள்ளத்திலால் உணர்ந்து கொள்கிறாள். ஆனால் அவள் உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த சூழல் எப்படி இருக்கிறது என்றால், நீ வரவில்லை என்ற அந்த ஏக்கம் அவள் கண்களில் ஆழமான குழியாக விழுகிறது. அந்த கண் உள்ளே போகிறது. அந்த தோல், அவளுடைய மென்மையாக இருந்த அந்த தோலை நீ கையில இருந்து எடுத்து விட்டால் அது மெதுவாக போய் சேர்கிறது. அப்ப நீ இல்லாத சூழல்களில் அவள் சரியாக உணவு சாப்பிடாமல், தெரியாமல் நீர் அருந்தாமல், சரியான தூக்கம் இல்லாமல் அவள் பரிதவிக்கிறாள். நீ விரைவாக வந்து அவளை மனைமுடித்து செல்ல வேண்டும் என்று தோழி அவளை வற்புறுத்துகிறார். நீ இல்லை என்பதை, எப்படி ஒரு நீர் இல்லை என்றால் ஒரு செடி வாடி வதங்கி போகிறது, அதுபோல உன்னை பார்க்க முடியாத அந்த ஏக்கம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று வருகிறது.
தயவு செய்து நீ விரைவாக சென்று அவளை மனைமுடித்து அவளோடு 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று தோழி சொல்வதாக இந்த பாடல் மிக அருமையான ஒரு பாடலாக அமைந்துள்ளது என்று சொல்லி, உலகமெங்கும் உன்னை பார்த்து கொண்டிருக்க ஆசைதான், உலகமெங்கும் உன்னை பார்த்து கொண்டிருக்க ஆசைதான், நீ நிலவோல் பிறந்ததற்கு பதிலாக நிலவாகவே பிறந்திருந்தாள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன கவிதை படிச்சிருக்கேன். ஊக்குவிக்கிறவனை ஊக்கப்படுத்த ஆள் இருந்தால், ஊக்குவிக்கிறவனை ஊக்கப்படுத்த ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் ஒரு நாள் தேக்கு விப்பான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கவிதையோடு உங்களை தொடங்குகின்றேன். இந்த 150வது இந்த பாடல் கலித்தொகையில் தோழி கூற்றாக அமைந்துள்ளது. அயம் திகழ் நறுங்கொன்றை அலங்கள் அம் தெரிலான், அயம் திலம் நறுங்கொன்றை அலங்கள் அம் திரைதான், இயங்கு எயில் எய பிறந்த ஏறிவோல் இவ்வாயும், கனைகதிர் தெரிதலின் கடுத்த எழுந்த காம்புத்தி, மலை பறந்து தலை கொண்டு முழங்கிய முழங்கு அலல், மயங்கு அதர் மறுதலின் மலை தலை கொண்டன, விசும்பு உற நீ வந்து அலரும் விலங்கு அருவெஞ்சுரம் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல். இந்த பாடல்ல தோழி கூற்றாக அமைந்துள்ளது. தேன் ஊற்று திகழும் கொன்றை மலை அணிந்த சிவபெருமான் வனத்தில் இயங்கிய முப்புற கோட்டைகளை எய்திய எழுந்து தீயை போல கதிரவன் தாக்கிய வெயிலால் மூங்கிலில் தீ பற்று வெடிக்கும் முழக்கத்துடன் வழி நெடுக வானலாக தீ பற்றி எறும் கொடுமையான காடு அந்த காடு என்று சொல்கிறார். ஒரு காடு எப்படி இருக்கிறது என்றால், மூங்கில் பெல் நிறைந்த அந்த காடு அது காய்ந்து போய் இருக்கிறது. அந்த தீ பற்றினால் எப்படி அந்த காடு முழுக்க பரவுகிறது, அப்படிப்பட்ட கொடுமையான காடு அது. இப்படிப்பட்ட காட்டு வழியாக கடந்து சென்று பொருளை ஈட்டி வர வேண்டும் என்னும் ஆசையால் உன்னிடம் நடந்து கொள்ளும் அறநெறியை கைவிட்டு சென்றுள்ளார். கங்கை நீரை தன் சடையில் மறைத்து வைத்திருக்கும் சிவபெருமானை போன்று பொன் நிறம் கொண்டிருந்த உன் மேனியில் பசலை படியும்படி விட்டிருக்கிறார். உன்னை முற்றிலுமாக விட்டு விடுவாரா இல்லை விடமாட்டாரா என்பதுதான் கேள்வி. எப்படிப்பட்டதுன்னா, இப்படிப்பட்ட காட்டு வழியில் கடந்து சென்று ஒரு கொடுமையான காட்டு வழியாக தலைவன் பொருளீற்றுவதற்காக செல்கிறான். அப்படி செல்லும் பொழுது அறநெறியில் உன்னோடு இருக்கக்கூடிய தலைவன் உன்னை கைவிட்டு விட்டு செல்கிறான் என்றால், கங்கை நீரை தன் சடையில் மறைத்து வைத்திருக்கும் சிவபெருமானை போன்று பொன் நிறம் கொண்டிருந்த உன் மேனியில் ஒரு பசலை நோய் வந்துவிட்டது. அந்த பசலை நோய் என்பது காதல் நோய். உன்னை முற்றிலுமாக விட்டு விடுவாரா இல்லை விடமாட்டாரா என்பது கேள்வி. யானை பசியால் காய்ந்து திரியும் வழியில் கல்லில் வெயில் சூடு பறக்கும் காட்டில் அச்சம் தரும் வழி என்று எண்ணாமல் விழுமிய பொருள் ஈட்டி வர சென்றுள்ளார். அச்சம் தரும் காலை மேல் ஏறி வரும் சிவபெருமான் சிரிப்பு போன்ற சிவந்த உன் உருவ அழகை இழந்து இவ்வாறு இருக்கும்போது அவர் உன்னையே எப்படி நினைத்து கொண்டிருக்க முடியும்? ஏனென்றால் அவர் பொருளீட்டுவதற்காக சென்றிருக்கிறான். அப்படி சென்றிருக்கும் பொழுது என்னை நினைப்பாரா என்று தலைவி உள்ளுக்குள் மனக்குமரோடு இருக்கிறாள். அவர் பொருளீட்டுவதாக சென்ற ஒரு தலைவன் உன்னை நினைத்திருக்குவாரா என்பது சந்தேகம்தான். வெயில் கொதிக்கும் குன்றில் ஏறி படரும் கொடி கொண்ட குன்று வழியில் அவர் செல்கிறார். ஒதுங்குவதற்கு கூட இடமில்லாத அந்த வழி அது. விழுமைய பொருளை ஈட்டிக் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையால் அந்த வழியில் அவர் சென்றுள்ளார். புது நிலவாகிய பிறையை சிவபெருமான் தன் தலையில் கன்னியாக சூட்டிக் கொண்டதும் அது வளர்ந்தது போல நீ உன் கூந்தல் அழகுடன் திகழப் போகிறாய். நீ வருந்தும் இந்த நிலையில் அவர் உன்னை காண்பாரா? இப்படி எண்ணி தெளிவு பெற்று பெறுதற்கரிய திருவாதிரை நாளுக்கு உரியவனாகிய சிவபெருமான் அணிகலன்கால அணிந்து கொண்டிருக்கும் குளுமையான செண்பகப்பூ போல அவர் வாக்கு
பொய் விடாமல் வந்து விடுவார் என்பதை தெளிவடித்துக் கொள்வோம். இருந்த ஈரமான கூந்தலும் மடுப்ப தன்மையும் கொண்டவளே, அவர் வந்து விடுவார் என்னும் உண்மையை தெளிவடித்துக் கொள்வோம் என்று தோழி சொல்லுவான். நீ எந்த சூழலையும் மறந்து விடாத. அவள் பொருளீட்ட சென்றிருந்தால் கூட அவருடைய மொத்த நினைவுகளும் உண்மையில்தான் இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள். ஏனென்றால் உண்மையான காதல் எப்போதும் எங்கிருந்தாலும் உண்மையாக இருக்கும் என்று சொல்லி, சொல்லாத காதல் சொர்க்கத்தில் சேராது என்பார்கள். எனக்கு சொல்லாத காதலே சொர்க்கம் தானடி. நன்றி, வணக்கம்.